வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட 2024 மக்களவைத் தேர்தல் முடிவு வெளியாயிருக்கு. இது பற்றிய பல்வேறு அரசியல் பின்னணி பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இன்று நம்மளுடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், வாட் இஸ் த நெக்ஸ்ட் அப்படிங்கிறத பேசுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இப்போ 296 சீட்டு பிஜேபி என்டிஏ கூட்டணிக்கும், இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கூட்டணிக்கு 230 சீட்டு, இன்னும் பிற இது ரெண்டுத்துலையும் சேராதவங்களுக்கு 17 சீட்டு வந்திருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா, பிஜேபிக்கு 272 என்கின்ற தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. அவங்களுக்கு 241 சீட்டு தான் கிடச்சிருக்குது. இதுதான் இந்த தேர்தலோட முக்கியமான சிறப்பம்சம். மோடி 1.0ல் 282 சீட்டு, 2.0ல் 303. இப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக 241க்கு மேலே வரல. 31 சீட்டு துண்டு விழுது. சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் சப்போர்ட் பண்ணால் தான் கவர்மெண்ட்டு. அஃப்கோர்ஸ் என்டிஏக்கு இருக்குது 296. அவங்க ரெண்டு பேரும் முக்கியமான பங்கு ஆட்டணும். தனி மெஜாரிட்டி பிஜேபிக்கு இந்த எலெக்ஷனில் இல்லைன்றது தான் இந்த தேர்தல் முடிவுகளின் சிறப்பம்சம். இப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட்டை பாஜக எதிர்பார்க்கல. உண்மையிலே யாருமே எதிர்பார்க்கல. பாஜக இந்த மாதிரி இடத்துக்கு நகரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கல. கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதன் பிறகு இந்திய அரசியல் நகர்வு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது இப்போ ரெஜிம் சேஞ்ச், ஆட்சி மாற்றத்துக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறதே 230. அந்த பக்கம் நிதிஷையும் அவரையும் இழுத்தா கூட 280 தாண்டுமான்றது தெரியல. அது ஒட்டுப்போட்ட துணிமை தான் இருக்கும். அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஆனால் நிதிஷும் சந்திரபாபு நாயுடுவும் மோடிக்கு பிளாங்க் செக் கொடுத்து உள்ளே போனாங்கன்னா 6 மாதத்தில் இந்த ரெண்டு கட்சிகளும் சுக்குலாக உடைக்கப்படும். இவங்களில் அமலாக்கத்துறையை வைத்து இவர்கள் வழிக்கு கொண்டு வரப்படுவார்கள். இவர்களுடைய இருப்பு என்பது கொஸ்டின் ஆகிடும். அதாவது ஆக்டோபஸ் ஹேண்ட்ஸ் மாதிரி மோடியோட ஹேண்ட்ஸ். அவர் அதை கபலீகரம் செய்யாமல் விட மாட்டார். அதனால் இவர்கள் எப்படி இதை செய்ய போகிறார்கள், எப்படி எந்த அளவுக்கு மோடி அலோவ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மோடி, அமித்ஷா அல்லாத வேறு எவராது ஒரு பிஜேபி கவர்மெண்ட் அவங்க தலைமையில் வரதை இவங்க அலோவ் பண்ணுவாங்களா, அல்லது அதற்கு இப்பொழுது வாய்ப்பு கிடையாது, மோடியை சொல்லி தான் ஓட்டு கேட்டான், அதனால் மோடியை வரட்டும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுப்பாங்களான்றது தான் தெரியல. சந்திரபாபு நாயுடு 2018-19 நரேந்திர மோடி பாடாப்படுத்தினார். அவரை சந்திக்க கூட அனுமதி கொடுக்காமல் அவர் தெருவிலெல்லாம் போராடினார். நிதிஷ்குமார் தான் இந்த எலெக்ஷனோட கேம் சேஞ்சர். ஏன்னா அவரை பல்டிமாமான்னு எவ்வளோ தூரம் சொன்னாலும் பெண்கள் ஓட்டு மிகப்பெரிய அளவில் அவருக்கு இருந்திருக்குது. அதனால தான் பீகார் பெரிய அளவில் கை கொடுத்துருக்குது. பீகாரில் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் படுதோல்வியை தழுவி இருக்கிறது. காங்கிரஸும் படுதோல்வி. ஆனால் யூபி கை தூக்கி விட்டுடுச்சு. அது எதனால்ன்றது நமக்கு புரியல. மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், உத்தராகண்ட்லலாம் வெற்றி பெற்ற பிஜேபி எப்படி யூபியை கோட்டை விட்டது என்று தெரியவில்லை. ஐ திங்க் மோடியோட சேலஞ்சு இன்னும் வரும் நாட்களில் நிதிஷ்குமார்கிட்டந்தோ சந்திரபாபு நாயுடு கிட்டந்தோ வராது. பிஜேபிக்கு உள்ளேருந்து, ஆர்எஸ்எஸ்க்கு உள்ளேருந்து தான் நிதிஷ்குமாருக்கு நரேந்திர மோடிக்கு பெரிய சேலஞ்சு வரப்போகுது. ஏன்னா யோகி ஆதித்யநாத் மோடிக்கான மிகப்பெரிய கண்டெண்டராக, போட்டியாளராக கருதப்படுகிறார். இந்த முறை யூபியில் தோல்வி அடைந்ததுக்கு காரணம் யோகியா மோடியா என்ற கேள்வி கண்டிப்பாக எழும். 3வது முறை மோடி வெற்றி பெற்றால் யோகியை கண்டிப்பாக ஊபி அரசிலிருந்து வெளியெடுத்து மத்திய அரசியல் கொண்டு வந்துவிடுவார். ஏனெனில் 13 ஆண்டுகள் குஜராத்தில் தான் முதலமைச்சராக இருந்த காரணத்தால் நீண்ட காலம் ஒரு மாநிலத்தில், அதுவும் செல்வாக்குமிக்க மாநிலத்தில் ஒரு முதலமைச்சராக இருந்தால் அடுத்த பிரதமர் பதவிக்கு அவர் நகர்வார் என்பது மோடிக்கு நன்றாக தெரியும். அதனால் யோகி ஆதித்யநாத்தை தன்னுடைய 3வது ஆட்சி காலத்தில் மோடி வைக்க வேண்டிய இடத்தில் வைப்பார் என்பதுதான் தேர்தல் முடிவுகளுக்கு முன்பாகவே இருந்த கருத்தாக இருந்தது. இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இவர்கள் அடைந்த தோல்வி என்பது பிஜேபிக்கு உள்ள மோடிக்கு எதிரான மனநிலையை, கருத்தோட்டத்தை, சித்தாந்தத்தை, சிந்தனைகளை, எதிர்ப்பை கண்டிப்பாக கூர்மைப்படுத்தும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இனி வரும் காலங்களில், அடுத்த சில மாதங்களில் மோடியின் தலைமைக்கான சவால் கண்டிப்பாக இது கூட்டணி அரசு தான். 2014-19 என்டிஏ கவர்மெண்ட்னு சொன்னாலும் ப்ராக்டிக்கலாக இது பிஜேபி கவர்மெண்ட் தனி மெஜாரிட்டி. இது உண்மையிலேயே என்டிஏ கவர்மெண்ட், வாஜ்பாய் கவர்மெண்ட் மாதிரி இது உண்மையிலேயே என்டிஏ கவர்மெண்ட். ஏன்னா பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி கிடையாது. அப்போ ரெண்டு பெரிய கட்சிகள் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும். ஆனால் என்னுடைய அவதானிப்பு என்பது மோடிக்கான சேலஞ்ச் நைதர் ஃப்ரம் நிதிஷ் நாட் ஃப்ரம் சந்திரபாபு நாயுடு பட் ஃப்ரம் விதின் பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ். மிகப்பெரிய அளவில் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் எதிரான ஒரு எதிர்ப்பாலே ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்குள்ளே இருக்குது. நவ் மோடி இஸ் வல்னரபிள், நாட் ஓன்லி என்டிஏ, மோடி இஸ் வல்னரபிள். ஆகவே மோடியின் அரசியல் எதிர்காலம் மிகுந்த கேள்விக்குரிய உள்ளாகி இருக்கிறது. தலைமை மாற்றத்திற்கு இப்பொழுது வாய்ப்பில்லை. மோடியை விட்டு வேறு ஒருவரை பிரதமராக இப்பொழுது அவர்கள் ஏற்க மாட்டார்கள் என்று நம்புகிறேன் பிஜேபி. ஆனால் வரும் நாட்களில் பிஜேபிக்கு மோடிக்கு எதிரான சவால்கள் கூர்மையடையும் ஆர்எஸ்எஸ்க்குள், பிஜேபிக்குள் என்று தான் நான் கருதுகிறேன். ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தொட்டு இந்த கருத்தை வழங்கியிருக்கீங்க. ஒன்று, உண்மையான என்டிஏ ஆட்சி இப்போ நடக்க போகுது. அதுக்கான முக்கிய ஃபேக்டர் நிதிஷும்
சந்திரபாபு நாயுடுவும் குறிப்பிட்டிருக்கீங்க. ஆனால் அவங்க 2 பேரும் இந்த ஆட்சிக்கு துணை போனாங்கன்னா அவங்க கட்சியே 6 மாதத்தில் காணாம போயிடும் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் வேறு நீங்கள் கொடுக்குறீங்க. அது பாசிபிலிட்டிஸ் அந்த விஷயங்கள் நம்ம மோடியின் கடந்த 10 ஆண்டு கால அரசியலை பார்த்தவர்களுக்கு அவரை ஆதரிப்பவர்கள், அதாவது வந்து அது என்னன்னா, அது திருதராஷ்டிர ஆலிங்கனம். மோடி எவரையாவது கட்டிப்பிடிக்கிறார் என்றால் அது திருதராஷ்டிர ஆலிங்கனம், அவர்கள் நொறுங்கி போவார்கள். இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. நிச்சயமா வந்து இந்த முடிவை மோடி ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் இந்த 2 பேரோட ஆதரவில் பதவியில் உட்காருகிறார் என்றால், ஒருவேளை உட்கார தான் போறாரு, உட்காருகிறார் என்றால் வெகு விரைவாகவே அவர்களை பிஜேபிக்குள் இழுக்க பார்ப்பார். அவங்க 2 பேரோட தலைமைக்கு எதிராக அவர்கள் கட்சிக்குள்ளேயே அவர் கலகத்தை உண்டாக்குவார். இல்லைன்னா இன்னொன்று நடக்க வாய்ப்பு இருக்குது. அது இப்போ திடீரென்று எனக்கு தோன்றுகிறது, ஒரு ட்ராமா நடக்கலாம். இன்றைக்கி சாயங்காலம் 7 மணிக்கு மோடி பிஜேபி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வரார். ஒவ்வொரு முறை தேர்தல் வெற்றி அடைஞ்ச பிறகும் பிஜேபி தேசிய தலைமை அலுவலகத்துக்கு டெல்லியில் மோடி வருவார். இன்றைக்கு தொண்டர்களிடம் அவர் பேசும்போது எனக்கு 41 சீட்டு வந்து மக்கள் குறைவாக கொடுத்துட்டாங்க, என் தலைமை மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்திருக்கிறது, அதனால் பிஜேபியில் வேறு எவராவது ஒருவர் தலைவராகட்டும், நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் என்ற நாடகத்தை கூட அவர் ஆடலாம். அப்படி ஆடும்பொழுது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பிஜேபி எதிர்க்கிறவங்கலாம் அவர் காலடியில் போய் விழுவாங்க. மோடி எதிர்க்கிறவங்கலாம் இல்லை ஐயா நீங்கள் தான் நம்ம ஊரில் அரசியல்வாதிகள் நாடகம் ஆடுவாங்க, அரசியல் விட்டு ஒதுங்குறன்னு தீ குளிப்பான், எல்லா கலாட்டாவும் பண்ணுவான், போய் உண்ணாவிரதம் பண்ணுவான், எல்லா பிரச்சனையும் பஸ்ஸை கொளுத்துவான், எல்லாம் நடக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு நாடகத்தை மோடி அரங்கேற்றலாம். நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் என்ற நாடகத்தை கூட மோடி அரங்கேற்றலாம். அப்படி நடந்ததுன்னா வேறு வழி இல்லாமல் பிஜேபி, ஆங்கிலத்தில் சொல்கிறேன், ஃபோர்ஸ்டு டு மேக் மோடி. நாங்கள் 241 பேரும் மோடி தான், மோடி தலைமையை ஏற்றுக்கிட்டால் கூட்டணி வாங்க, இந்தியா கூட்டணி தெளிவான அறைகூவல். இல்லைன்னா நீங்கள் உங்கள் முடிவு எடுத்துக்கோங்கன்னா, இந்தியா கூட்டணியை போய் ஆதரிக்கிற அளவுக்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் இன்றைக்கி போக முடியாது, கண்டிப்பாக போக முடியாது. மோடியை தான் ஆதரிக்கணும். எனக்கு என்னமோ இன்று மாலை மோடி இது மாதிரியான நாடகங்களை ஆடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். நம்ம பகல் 4 மணிக்கு பேசிகிட்டு இருக்கோம். இன்று மாலை 4 மணிக்கு 7 மணிக்கு பேசும்பொழுது நான் பிரதமர் வேட்பாளர் இல்லை, மக்கள் என்னை நிராகரித்து விட்டார்கள், ஆனால் நான் பிஜேபியின் உண்மையான காரியகர்த்தா, சேவக், பிரதான் சேவக், அமைதிப்படை அமாவாசை கேரக்டர் வருது இல்லையா, அந்த மாதிரியான கேரக்டர் தான் நான் உண்மையான பாரத மாதாவின் சேவகன், ஆர்எஸ்எஸோட காரியகர்த்தா, பாஜகவின் காரியகர்த்தா, உண்மையான தொண்டன். நான் ஒதுங்கிக் கொள்கிறேன், வேறு யார் வேண்டுமானாலும் பிஜேபியில் பிரதமராக வரட்டும், 241 எம்பிஸில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா, குண்டை தூக்கி போட்டார்னா இவனுங்கெல்லாம் வந்து புத்துன்னு போய் காலில் விழுந்தாகணும். இப்போ எனக்கு ஒரு கேள்வி இங்கே எழுது. அதாவது பாஜகவுடைய பிரதமர் வேட்பாளராக மோடியை முன்மொழிஞ்சது ஆர்எஸ்எஸ் தான். இன்றைக்கி அவர் அந்த இடத்துலேருந்து பின்வாங்குற ஒரு முடிவு அவர் எடுக்கிறாருன்னா அது ஆர்எஸ்எஸ் அனுமதி இல்லாமல் அவர் எடுத்துகிட்டு வரார். இல்லை அது நாடகம். 10 வருஷத்துனால ஆர்எஸ்எஸ் தான் அவர் உருவாக்குச்சு. இன்றைக்கி ஆர்எஸ்எஸை விட அவர் மேலே போயிட்டார் இல்லையா, போயிட்டார். அதனால் ஒன்றும் அவரால் பெருசாக ஒன்றும் இன்றைக்குமே ஆர்எஸ்எஸ் ஒன்றும் அவர் விரும்பலை. ஆனால் மோடி இந்த காடை தூக்கி போட்டார்னா, ஓகே, இன்றைக்கி சாயங்காலம் 7 மணிக்கு, நம்ம 4 மணிக்கு பேசிட்டு இருக்கோம், 7 மணிக்கு பேசும்போது நான் ஒதுங்கிக் கொள்கிறேன், நான் இல்லை பிரதமர், எனக்கு பதவி மீது என்றுமே ஆசை இல்லை, எனக்கு பதவி மேலே என்றைக்குமே ஆசை கிடையாது, நான் துறவெல்லாம் அதுக்கு தான் வந்து விவேகானந்தர் பாறையில் போய் உட்காந்து தியானம் பண்ணேன், எனக்கு துறவு தான், எனக்கு வந்து பதவி மேலே ஆசை கிடையாது, நான் உண்மையான தொண்டன், எனக்கு பதவி மீது கிஞ்சித்தும் ஆசை இல்லை. பிஜேபியில் வேறு யாரையாவது நீங்கள், நான் இருப்பது பலருக்கும் பிரச்சனையாக இருக்கிறது, என்னை காரணம் காமிச்சு கூட்டணி கட்சிகள் வர மறுக்கின்றன, நான் கூட்டணி கட்சிகளை மதிக்கிறேன், பிஜேபியில் யாராவது பிரதமர் ஆகட்டும் அப்படின்னா எல்லாம் குயோமுயான்னு அழுவான், கதறுவான், உருளுவான், பொருளுவான், தீக்குளிப்பான், எல்லாம் நடக்கும். அப்போ எதிர்கட்சிகள் பிஜேபி என்ன பண்ணும், வேறு வழி இல்லாமல் தே வில் ரேலி அரவுண்ட் மோடி தான் வேணும்னுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நாடகத்திற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஓகே, பாஜகக்குள்ளே அவர் நடத்தக்கூடிய நாடகத்துக்கு நீங்கள் ஒருவேளை நாடகம் நடத்தினார்னா அது அவரோட சக்திக்கு உட்பட்டது, அந்த நாடகம் அவரோட கண்ட்ரோலுக்கு உட்பட்டது. ஆனால் அவரே ஆட்சி அமைக்கல முடிவு பண்ண கூட அந்த 2 கட்சிகள் கூட இந்த நிதிஷும் நம்ம நாயுடு 2 பேரோட ஆதரவும் வேணும் நிச்சயம் அவருக்கு. அவங்க என்ன முடிவு எடுப்பான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் குறிப்பிட்டீங்க, அவர் ஒரு கட்சி தங்கூட கூட்டணி சேர்த்து அவனை காலி பண்ணக்கூடிய அரசியல் கரெக்டாக செய்வார் அப்படின்னு குறிப்பிட்றீங்க. இந்த அரசியல் அவங்களுக்கும் தெரியும், அவங்க இனி என்ன மாதிரி நிலைப்பாடு எடுப்பாங்க இந்த 2 கட்சியும். அதுதான் அதில் வந்து மோடி வேணான்னு அவங்க மனசுக்குள்ளே தான். சத்தியமாக மோடியை சந்திரபாபு நாயுடு நிதிஷை விரும்ப மாட்டாங்க. ஓகே, எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் இப்படி ஒரு நாடகத்தை மோடி ஆடினா அவங்க 2 பேருக்கும் ஒரு நெருக்கடி வரும். ஏன்னா பிஜேபி ஒட்டு மொத்தமாக மோடி தான், இல்லைன்னா நாங்கள் இல்லை, நீங்கள் யாராவது பிஎம் ஆகிடும், எங்களுக்கும் பதவி ஆசை இல்லைன்ட்டான்னா நிதிஷ்க்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் பெரு நெருக்கடி ஆகிடும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை மோடிஜி மேலே எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னுவாங்க. அந்த நிலைக்கும் மோடி அவர்களை தள்ளுவார். மோடியை குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஆனால் 3வது தடவை மோடி பிரதம மந்திரி ஆனார்னா நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் 6 மாதத்தில் சுக்கலாக அவர்கள் கட்சி உடைக்கப்படும். பாதி பேர் ஒழுங்காக இருந்தால் வெளியில் இருக்கலாம், இல்லை சிறைச்சாலைகள் இருப்பார்கள். இந்த நெருக்கடியும் அவங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. ஐ திங்க் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்றைக்கி மாலை 7 மணிக்கு மோடி என்ன பேச போகிறாருன்றதை நம்ம பார்க்கணும். இன்று மாலை 7 மணிக்கு மோடி என்ன பேச போகிறார், அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்.
மோடி வந்து இப்போ தன் கூட சேரக்கூடிய நிதிஷும் நாயுடு கட்சி 2 கட்சியும் காலி பண்ணி வர நீங்கள் குறிப்பிடுறீங்க. கடந்த காலத்தில் அவர் இந்த மாதிரி செஞ்சதுக்கு காரணம் வந்து டெல்லியில் அவருக்கு ரொம்ப வலிமை தனி மெஜாரிட்டி இருந்துச்சு, அதனால் அவர் மற்ற கட்சிகள் இந்த மாதிரி பண்ணார். இந்த மாதிரி அவருக்கு அதுவே இல்லைன்னும் போது இந்த மாதிரியான கட்சிகள் நம்பி தான் அவர் அடுத்த கட்ட நகரவே நகர்த்தணும் அப்படின்ற இடத்துல இருக்கும்போது அவர் இந்த விஷயத்தை செய்வார். அவர் எதுக்கும் செய்வார், எதுக்கும் துணிந்தவர். குஜராத்தில் மோடியின் ஆட்சியை பார்த்தவர்களுக்கு இது நன்றாக தெரியும். சப்போஸ் அவங்க எங்கள் ஆதரவு நாங்கள் கொடுக்கல அப்படின்ற பேக் அடிக்க அது வாங்குற அளவுக்குலாம் அவங்க விட மாட்டார். உங்களுக்கு அந்த சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு போகாது. நீங்கள் அந்த முடிவை எடுக்கிற தருணத்தில், முடிவை எடுக்கக்கூடிய கட்டத்தில் நீங்கள் இருக்கும்போது இந்த வேலையை அவர் செய்ய மாட்டார். இல்லை இப்போ என்ன எடுத்துனா ஆப்போசிட் இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருக்குது, அவங்களோட சேர்த்து நான் போய் இணைஞ்சிக்கிறேன் அப்படின்ற நிலைப்பாடு அவங்க எடுக்கலாம். போக முடியாது. அதுதான் நான் சொல்ல வரேன்ல, அந்த முடிவு அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லாத கட்டத்தில் தான் மோடி அதை செய்வார். வேறு எந்த ஆப்ஷனும் இல்லாத கட்டத்தில் இவங்க 2 பேருக்கு அந்த ஆப்ஷன், வேற எல்லா ஆப்ஷனும் எல்லா கதவுகளையும் மூடிவிட்டு தான் மோடி அந்த காரியத்தை செய்வார். இது ரொம்ப நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைமென்ஷன்ஸ் வைக்கிறீங்க. இவங்க 2 பேர் தான் இன்னைக்கு மோடியோட ஆட்சி தொடரணும் அப்படின்னா அவங்க 2 பேர் தான் இருக்கு. ஆமா, ஆனா இந்த 2 பேரோட அரசு எதுக்காவது முடிக்க போய் அவராக தான் இருக்கு. கண்டிப்பா இந்த 2 பேரும் மோடியை பிரதமராக ஏற்றுக்கொண்டால் இவர்களுடைய அரசியல் எதிர்காலம் 6 மாதத்திலிருந்து 1 வருடத்துக்குள் முடிந்து போகும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு ராட்சச தன்மை அரசியல் வல்லமை கொண்டவர்கள் அமித்ஷாவும் மோடியும். ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, உடச்சி சுக்கலாக எத்தனை கவர்மெண்ட்டை கவுத்தானுங்கன்னு உங்களுக்கு தெரியும். ராஜஸ்தானில் கவுக்க முடியல, சத்தீஸ்கட்டில் கவுத்தாங்க, மத்திய பிரதேசில் கவுத்தாங்க, கர்நாடகாவில் கவுத்தாங்க, சிக்கிமில் கவுத்தாங்க, அருணாச்சல் பிரதேசிலலாம் 42 சீட்டு இருக்க பிஜேபிக்கு 1 சீட்டு, 41 சீட்டு எதிர்கட்சிக்கு. 41 சீட்டை இவங்க விலைக்கு வாங்கி இவங்க பிஜேபி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணவங்க. அப்போ இவங்க கிட்ட இருக்க 30 எம்பிஸை விலைக்கு வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட போகுது? 2வது ஒன்ஸ் பிஎம்மாக மறுபடியும் மோடி வந்துட்டாருன்னா ஈடி மோடி கையில். நான் நிதிஷை பிடிச்சி உள்ள சந்திரபாபு நாயுடு பிடிச்சி உள்ள போடு. ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு மேலே கேஸ் இருக்குதுங்க, உள்ள தூக்கி போட்டு 14 எம்பியை தூக்கி அந்த பக்கம். சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் அவர்களுக்கு சிறிதளவாவது தங்கள் அரசியல் எதிர்காலத்தை குறித்த கவலைன்னு நான் சொல்ல மாட்டேன், இப்படி சொல்லலாம். இந்த 2 பேருக்கும் சுயமரியாதைன்னு ஒன்று இருந்ததுன்னா அவர்கள் மோடியை ஆதரிக்க மாட்டார்கள். பிஜேபி ஆதரிக்கலாம், மோடியை ஆதரிக்க மாட்டார்கள். பிஜேபியில் யார் வேணால் பிரதமர் ஆகட்டும், நாட் மோடின்னு அவங்க தெளிவாக ஒரு முடிவை எடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. மாறாக மோடி ஆடக்கூடிய நாடகத்திற்கு இன்று மாலை மோடி அந்த நாடகத்தை ஆடுவார் என்று நான் நம்புகிறேன். ஓகே ரைட் சார். இப்போ மோடிக்கு ஆப்போசிட்டில் இந்த பக்கம் இருக்க இந்தியா அலைன்ஸ், இந்த இந்தியா அலைன்ஸ் எப்படி உருவச்சுக்கிறத நம்ம பார்த்தோம். கடந்த காலத்தில் அவங்க செஞ்ச ஏதோ தவறுகள், அந்த தவறுகளை வந்து மோடி வந்து அவங்களுக்கு எதிராக ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்தினார். இடி மூலமாகவும் சிபிஐ மூலமாகவும் பயன்படுத்தி ஒரு இந்தியா அலைன்ஸ் ஒன்று உருவாகிறதுக்கு காரணமும் அவர் தான் இருந்தார்ன்ற பார்த்தோம். இப்போ அடிப்படை இன்னைக்கு பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷோ சரி, நம்ம நாயுடுவோ சரி, 2 பேருமே அடிப்படை இவங்களும் கடந்த காலத்தில் அரசியலை தவறு செஞ்சுருக்காங்க. அந்த ஃபைலும் பாஜக கிட்ட இப்போ இருக்குது அப்படிங்கிறது கவனிக்கிறோம். அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக இவங்க ஏன் நம்ம இந்த டைமென்ஷன்ஸ்க்கு போகணும், நம்ம இந்த அலைன்ஸ் இந்தியா அலைன்ஸ்க்கு நம்ம நகருவோம், ஏன்னா எல்லாருமே பாதிக்கப்பட்டு மோடியால் பாதிக்கப்பட்டவங்க ஒன்றா இருக்காங்க, நம்ம அவங்களோட போய் இணைஞ்சு போவோம் அப்படின்ற டைமென்ஷன்ஸ். இல்லை, அது வாய்ப்பு குறைவு. ஏன்னா நம்பர்ஸ் ரொம்ப அடி வாங்குது. ஏன்னா இந்தியா பிளாக்குக்குள்ளே இப்போ காங்கிரஸுக்கு வந்து ஒரு 140 சீட் இருந்துன்னா அவங்க வரலாம். 93 தான் இருக்குது காங்கிரஸுக்கு இருக்கிறது. 93, சமாஜ்வாதி 45, திமுக 23, 99 இருக்காங்க. 99 இவங்களுக்கு 22. இப்படி கூட்டுக்கு அதாவது வந்து ஒட்டுப்பட்ட துணி மாதிரி இருக்குது. ஒரு ஷீட் ஆங்கர்னு வாங்க, இந்த நடத்துறதுக்கு தேவையான இது வந்து ஒரு 120 கட்சி, 120 நம்பர்ஸ் இருக்கணும், 140 இருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா தனிப்பட்ட கட்சிக்கு. ஏன்னா இலாக்கா பரிமாற்றம்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 10 வருஷம் பவரில் இல்லாமல் நிறைய பேர் இருந்திருக்கோம். அவர்களுடைய பசி காய கண்டிகை பசி. அதனால் அவர்கள் அவ்வளவு சுலபமாக வந்து விட்டு கொடுக்க மாட்டார்கள். ப்ராபபிலிட்டி தியரிஸ் வந்து இந்தியா பிளாக்குள்ளே போனால் எவ்வளோ நாள் இருக்கணுன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. யாருக்கு? நிதிஷுக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும், குறிப்பாக சந்திரபாபு நாயுடுக்கு. இந்தியா பிளாக்கோட போனால் நம்பர்ஸ் அவங்ககிட்ட இருக்குது ஈஸி. 243, 273 தூக்குறது ஈஸி. ஆனால் 236 வந்து 273 கொண்டு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப, அதாவது வந்து அது 241 ஒன்றா இருக்குது, அதனால் ஈஸி. இது 236 ஒட்டு போட்ட துணி, எவன் எந்த பக்கம் பிச்சுப்பான்னு தெரியாது. இது கஷ்டம். ஆனால் அதர் சைடு இருக்கக்கூடிய வீக்னஸ் மோடி. ஸோ மோடி தான் சிக்கலுக்கு காரணன்ற கருத்து மத்தியானத்துலேருந்தே வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பாயிண்ட் மோடிக்கு ரொம்ப நல்லா தெரியும். மோடி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. 23 வருஷமாக பவரில் இருக்கார், 13 வருஷம் சீஃப் மினிஸ்டர், 10 வருஷம் பிரைம் மினிஸ்டர். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மோடி தன்னோட அரசியல் வாழ்க்கையில் மெஜாரிட்டி இல்லாத ஒரு கவர்மெண்ட்டை லீட் பண்ண போகிறார். அவர் எந்த எல்லைக்கும் போவார் என்பது இந்த 2 பேருக்கும் தெரியும். இவங்களை பொறுத்த வரைக்கும் catch-22 சுச்சுவேஷன், எரியிற நெருப்புலேருந்து எண்ணெய்க்குள்ளே விழுறது தான் இவங்க கதை. ஓகே சார். இப்போ இந்த ரிசல்ட் இப்படி தான் வரும். இப்போ இந்த ரிசல்ட் வந்ததுங்கிறது உண்மையிலே எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம், குறிப்பாக பாஜகவும் சரி ஆப்போசிட் அணிக்கும் ஆச்சரியம். ஆனால் ரிசல்ட் இப்படி வந்துருச்சு. இனி வாட் இஸ் த நெக்ஸ்ட் அப்படின்ற இடத்துல இப்போ மோடி என்னென்ன செய்வார், அவருக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க. இப்போ இந்தியா அலைன்ஸுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது? இந்த பக்கம் இந்தியா அலைன்ஸுக்கு எதிர்கட்சியாக உட்காரத தவிர வேறு எந்த பாசிபிலிட்டிஸ் இல்லை. வேறு ஏதாவது அவங்க கிம்மிக்ஸ் ப்ளே பண்ணாங்கன்னா அசிங்கப்பட்டு நிற்பாங்க. மக்கள்
பிஜேபிக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. 303லேருந்து 241 ஆயிருக்கு. 60 சீட்டு குறைஞ்சிருக்கு. 1/5 குறைஞ்சிருக்குது அவங்களுக்கு. ஆனால் அவங்க அலைன்ஸுக்கு வந்து 296 இருக்குது. அது ப்ரீபோல் அலைன்ஸ். என்டிஏ அலைன்ஸ் ப்ரீபோல் அலைன்ஸ். ஆனால் இந்தியா பிளாக் அலைன்ஸில் எல்லாமே ப்ரீபோல் அலைன்ஸ் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. திமுக, சமாஜ்வாதி இவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க. திரிணாமுல் வெளியில் நின்றுருக்கான் இல்லையா? இந்தியா கூட்டணியில் தான் இருக்கும். இந்தியா கூட்டணியில் இருக்கான், ஆனால் வெளியில் இருந்திருக்கான். ஆம் ஆத்மியே வந்து டெல்லியில் அலையன்ஸு, பஞ்சாபில் அது வியூகம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வியூகம் நீங்கள் சொல்லிக்கலாம். ப்ரீபோல் அலையன்ஸாக ஒரு அலையன்ஸாக என்டிஏ தான் இருந்தது, இந்தியா பிளாக் கிடையாது. புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு? அவை அந்த மாதிரி பார்க்கும்பொழுது மக்கள் வந்து இந்தியா பிளாக்குக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. இந்த மேண்டேட்டுக்கு எதிராக காங்கிரஸ் தில்லுமுள்ளு வேலை பண்ணிச்சுன்னா அசிங்கப்பட்டு நிற்கும். ஏன்னா இன்றைக்கி 99 சீட் வரைக்கும் காங்கிரஸ் வந்திருக்குன்னா அது பெரிய சாதனை. அடுத்த எலெக்ஷனில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும். ஆனால் இன்றைக்கி போய் இவங்க 2 பேரையும் இழுத்து உடைச்சி பார்த்தாங்கன்னா அந்த கவர்மெண்ட் 6 மாதம் தாங்காது. அடிச்சுன்னு கவுந்தானுங்கன்னா ஜே 400 சீட்டு பிஜேபி ஜெயிக்கும். இப்போ இன்னொரு விஷயம் நம்ம பேச வேண்டியது இருக்குது. இப்போ வந்து ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறத இந்தியா அலையன்ஸுங்கிறத ஒன்று உருவாக்கணும். இது ஒரு பெரிய போர், மோடி வீழ்த்த ஒரு பெரிய போர் அப்படின்னு சொல்லி அந்த அரசியல் முன்னெடுத்தாங்க. பட் எதிர்பார்த்த விதமாக வந்து இன்றைக்கி அந்த 272 அந்த மேஜிக் மார்க் அவங்களால எட்ட முடியல. அதுக்கு எட்ஜில் நிற்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இனி மோடி அவரை திரும்ப நம்ம பிரதமராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இன்னும் நாடு என்ன மாதிரியான பிரச்சனை சந்திக்கும், தனிப்பட்ட தங்களுடைய கட்சி என்ன மாதிரியான பிரச்சனை சந்திக்குங்கிறது நிச்சயமாக அவங்க எல்லாத்தையும் உணர்வாங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நாயுடு என்ன ஃபீல் பண்ணுறாரோ, நிதிஷ் என்ன ஃபீல் பண்ணுறாரோ அதே பிரச்சனை இவங்களுக்கும் அப்படின்னும் போது அவங்க வாண்டடாக நாளைக்கு இங்கே வராங்க, நம்ம ஒரு விஷயத்தை செய்வோம் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து வரும்போது அப்போ இவங்க ஏன் வேறு மூவ் எடுக்கக்கூடாது? இதெல்லாம் உங்கள் கற்பனைங்க, அதீதமான கற்பனைங்க. நடைமுறைன்னு ஒன்று இருக்குங்க. மோடி புத்தி தெரியாமல் இவங்கெல்லாம் போய் அலையன்ஸில் சேர்ந்தாங்க. மோடி போய் தெரிஞ்சாலும் சேர்ந்தாங்க. நிதிஷும் சந்திரபாபு நாயுடு என்ன வாயில் லாலிபாப்பா வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மோடி புத்தி தெரிஞ்சு, மோடி குணாம்சம் தெரிஞ்சு தானே போனாங்க. அப்புறம் இப்போ வந்து திடீர்னு வந்து எங்களை மோடி பிடிக்கல எப்படி சொல்ல முடியும்? சொல்லலாம். எப்படின்னா தனி மெஜாரிட்டி இல்லாத காரணத்தால் இதை லெவரேஜாக வச்சு ஆட்சி தலைமை மாற்றத்தை அவர்கள் வலியுறுத்தலாம். அதற்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது வளமான இலாக்காக்களை கையில் வைத்துக்கொண்டு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று டிவைஸ் பண்ணி செக் அண்ட் பேலன்ஸாக வச்சு அவங்க பண்ணலாம். அது இல்லாமல் அவங்களால வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது இவங்க 2 பேருக்குமே catch 22 சுச்சுவேஷன் வாங்க. ரொம்ப நெருக்கடியான கட்டத்தில் இருக்கிறது சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் தான். இந்தியா பிளாக்குக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு ஒரு வாய்ப்பும் கிடையாது. எதிர்க்கட்சியில் அழகாக உட்காரலாம். எதிர்க்கட்சி தலைவர் என்ற பதவியே இந்தியாவில் 10 வருஷமாக இல்லாமல் இருந்தது. இப்போ முதன்முறையாக அது வருது காங்கிரஸுக்கு. 55 சீட் இருந்தால் தான் எதிர்க்கட்சி. மோடி 1.0ல் 44, 2.0ல் 52 இல்லை. இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது. கேபினெட் மினிஸ்டருக்கு இணையான அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது. காங்கிரஸ் ஒரு சிறப்பான எதிர்க்கட்சியாக 5 வருடங்கள் செயல்பட வேண்டும். மாறா அங்கேருந்து உருவி இங்கேருந்து உருவி பிஜேபியை கவுத்து தான் ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணி அதுவும் ஃபெயிலியர்லாம் ஆச்சுன்னா காங்கிரஸ் முற்றிலுமாக துடைத்தெறியப்படும். அது காங்கிரஸ் செய்ததில் இந்தியா கூட்டணியில் கூடிய ஒரு சீனியர் பொலிட்டிஷியன் ஒரு சரத் பவர் வந்து அவர் வந்து சில விஷயத்தை முன்னெடுத்ததா சில செய்தியில் வந்து அது ரொம்ப அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்டுங்க. தயவு செஞ்சு அதை வலியுறுத்தாதீங்க. அவர் எங்கேயோ யாருக்கிட்டையோ பேசுகிறத வச்சுக்கிட்டு அப்படிலாம் அவர் பேசுகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக அவர் நான் அப்படி பேசுகிறேன்னு கிளாரிட்டிக்கே கொடுத்துட்டார். 2வது மத்தியானம் 2 மணிக்கு பிக்சர் இன்னமும் கிளியர் ஆகலைங்க. அப்படிலாம் அவர் பேசுகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. பேசினாலும் அவர் என்ன பெருசாக சாய்ச்சிட முடியும்? 292 272 மேஜிக் நம்பர் 292 என்டிஏக்கு இருக்குது. இந்தியா பிளாக்குக்கு 234 தான் இருக்குது. பிஜேபிக்கு தனியாக 241 தான். அவனுக்கு இந்த 31 சீட்டு தேவை. அது நாயுடுவும் இவங்களும் உள்ளேருந்து கொடுக்க போகிறாங்க. அவ்வளோதான். வெளியிலேருந்து இந்தியா பிளாக்லேருந்து யாரும் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நாயுடுவும் நிதிஷும் அதை பிளாங்க் செக்காக கொடுக்க போகிறாங்களா இல்லை வந்து மோடியை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு எதாவது செய்ய போகிறாங்களா? ஏன்னா இவங்க 2 பேருக்கும் இப்போ பெரிய சிக்கல் காத்திருக்கு. அவங்களால என்டிஏ விட்டு வெளியில் வரவும் முடியாது, மோடியை ஏற்றுக்கவும் முடியாது. மோடி 3 மாதம் பிரைம் மினிஸ்டராக பவர்ஃபுல்லாக உட்காந்துட்டா இவங்க 2 பேரையும் சுக்கலாக உருவிடுவார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, அப்படி வந்து இந்த கூட்டணியை நம்ம இந்த கூட்டணி விட்டு வெளியே வர முடியாது, இந்த கூட்டணிக்குள்ளே தான் பயணிக்கணும். ஆனால் அதுக்கு சில கண்டிஷன் நம்ம வைக்கணும் அப்படின்ற இடத்துக்கு இந்த 2 கட்சி நகருது அப்படின்னா அப்படி ஒரு கண்டிஷன் வைக்கிற இடத்துல மோடி வந்து அதை அக்செப்ட் பண்ணுவாரா? ஏன்னா மோடி வந்து அதுதான் மோடியோட அதுதான் இன்றைக்கி 7 மணிக்கு பார்க்கணும். எந்த நிர்பந்தத்துக்கும் இது வரைக்கும் அவர் அடி பண்ணிச்சது கிடையாது. ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி சாயங்காலம் 7 மணிக்கு பிஜேபி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அவர் வராரு. ஒவ்வொரு தடவை தேர்தல் ஜெயிச்சப்பையும் வருவார். காரில் வருவார், பூ மாதிரி பொழிவாங்க, எல்லாம் நடக்கும். தொண்டர்கள்கிட்ட பேசுவார். இன்றைக்கி பிஜேபி தொண்டர்கள்கிட்ட பேசும்போது என்னுடைய அனுமானத்தை சொல்லுகிறேன். நான் பிரதமராக இந்த முறை பதவி ஏற்க விரும்பவில்லை. ஏன்னா மெஜாரிட்டி இல்லை. இது மக்கள் என் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்பதை காட்டுகிறது. பிஜேபிக்கு ஆனால் வாக்களித்திருக்கிறார்கள். நீங்கள் வேறு யாரையாவது தலைவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் ஒரு உண்மையான பாஜக காரியகர்த்தாவாக செயல்படுகிறேன். நான் நாட்டின் தலைமை சேவகனாக இருந்து விட்டேன். ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு சொன்னார்னா அப்படியே திரும்பும். தலைவர்கள் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும். தலைவர்கள் திடீர்னு இந்த மாதிரி நெருக்கடி வரும்போது நாடகம் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா எமோஷனல் ட்ராமா. அப்போ மோடி தான் வேணும்னு உருளுவான், பொருளுவான், தீ குளிப்பான், என்னென்னமோ பண்ணுவான்.
அந்த நெருக்கடியில் பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் வில் பி ஃபோர்ஸ்ட் டு சே தட் மோடி வில் பி அவர் பிஎம். இதை ஒப்புக்கொண்டவர்கள் இருக்கலாம், இல்லைன்னா நாங்கள் ஒதுங்கிக்கிறோம், நீங்கள் யாராவது ஃபார்ம் பண்ணுங்கன்ட்டாங்கன்னா. இப்போ ஆர்எஸ்எஸ் அப்படி ஒரு இடத்த மோடி அந்த ஒரு இடத்துக்கு நகராருன்னா அப்போ ஆர்எஸ்எஸ் வந்து நம்மகிட்ட அடுத்த கேடர் இருக்காங்களே, ஆல்ரெடி மோடி எவனால் இருந்ததுனால கட்சியுடைய எதிர்கால வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இது ஒரு நல்ல சான்ஸ், இதை வச்சு வேற ஒரு மூவ் எடுப்போம் அப்படின்ட்டு அவர் ஒரு ஃபேஸ் நிப்பாட்டுது, ஆர்எஸ்எஸ் ஒரு ஃபேஸ் நிப்பாட்டுது. அப்படின்ற பட்சத்தில் நகருது அரசியல், அந்த டைமென்ஷன்ஸ் நகருது அப்படின்னா அப்படி இருக்கும். வாய்ப்பு குறைவு. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மோடியை விட ஆர்எஸ்எஸ் ஆபத்தானது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் ஒரு பெரிய இழுபறி வருது, மோடி ஆர்எஸ்எஸ் சாப்பிட்டுடுதுன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கொண்டாட வேண்டியது இல்லை விஷயம் அது, மாறா நீங்கள் வருத்தப்பட வேண்டிய விஷயம் அது. ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு சித்தாந்தம், மோடி என்பது தனிநபர். ஒரு தனிநபரை விட சித்தாந்தம் தான் என்றைக்குமே ஆபத்தானது. ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் மோடி வந்து அவர் வந்து ஒரு டிசீஸ், அவர் வந்து அவரை பற்றி ரொம்ப வேற மாதிரி, மோடி இஸ் த சிம்டம் நாட் த டிசீஸ். நான் இப்பயும் சொல்கிறேன், மோடின்றது சிம்டம் நாட் த டிசீஸ். டிசீஸ் ஆர்எஸ்எஸ். சிம்டத்தை கிளியர் பண்ணிட்டா டிசீஸை கிளியர் பண்ணுவியா நீ? இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் சிக்கல் வருது அப்படின்னா அந்த சிக்கலில், அந்த சண்டையில், அந்த இழுபறியில், அந்த டஸ்ஸில், அந்த டகஃபாரில், அந்த மல்யுத்தத்தில் வந்து மோடி ஜெயிச்சா உங்களுக்கு நல்லது, ஆர்எஸ்எஸ் ஜெயிச்சுன்னா உங்களுக்கு நல்லது இல்லை. அது புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது சித்தாந்தம், இது தனிநபர். இது ரொம்ப பெரிய ஆர்குமெண்ட் இது, அது இப்போ பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கு மாலை மோடி பாஜக தொண்டர்களிடம் பாஜக தலைமை அலுவலகத்திலிருந்து பேசும் பொழுது இந்த நாடகத்தை ஆட வாய்ப்பு இருக்கிறது என்பது தான் என்னுடைய கருத்து. நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உங்களோட கருத்தில் வழங்கியிருக்கீங்க. நன்றி அன்பு, நன்றி.